டேய் என்னடா இன்னும் மே 4 கூட வந்து ஆகல. அதுக்குள்ளேயும் வந்து கதறல் சத்தம் வந்து பயங்கர ஹெவியா இருக்கே அப்படின்ற மாரி தான் டிவிகே பத்தி டிஎம்கே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது தாவேக்கால இருந்து மினிஸ்டர்ஸ் பட்டியல்னு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத பார்த்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கதறிட்டு கிடக்காங்க. டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா திருட்டு திமுக வந்து பயங்கர பயத்துல இருக்கானுங்க. அவங்க வந்து ஐய்யய்யோ! முடிஞ்சு போயிருமோ! நம்மளுடைய ஆட்சிய வந்து கவுத்திருவானோ விஜய் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மரண பீதியில இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனா ரியாலிட்டி என்னங்கிறது மே 4 தான் தெரியும். விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காய்ங்க. அதாவது ஜெயிச்சா ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லையா, இந்த ஒரு திருட்டு திமுகவுக்கு எதிரா நின்னு இவ்வளோ தூரம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்காச்சும் நம்மளால வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்காய்ங்க. ஆனா இந்த திருட்டு திமுக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பயந்து சாவுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது அவங்களுக்கு அண்டா தூக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அண்டா செந்திலு, அடுத்து வந்து சகாப்தம்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அடுத்து வந்து ஜேம்ஸ் வசந்தன். இந்த மாரி ஏகப்பட்ட கால் நக்கிகள், கொத்தடிமைகள் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ற மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காய்ங்க. ஏன்டா இவ்வளோ பயம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் பிக்ஸ்ல இருந்து நம்ம ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தாவக வந்து கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்ற சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்டு, பயங்கரமா வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல உளவுத்துறை ரிப்போர்ட் வேற இருக்காம். அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டோட்டலா அரசியல் டாபிக்ஸ்ல இந்த வாரம் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு, அதை எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படிப்பட்ட ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நானும் உங்கள மாரியே மே 4த் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். சரியா? சரி மேட்டருக்கு வருவோம். கதறல் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இந்த அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ல, சீப்பு செந்தில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே உடைய பயங்கரமான அண்டா. அண்டான்னு சொல்றத விட சொம்பு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, கால் நக்கி, இல்ல கொத்தடிமை இந்த மாரி ஏகப்பட்ட டேக் வந்து குடுத்துட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க சோறு திங்கிறீங்களடா, சோறு வந்து கலைஞர் போட்ட பிச்சடா. அதே மாரி கம்ப்யூட்டர் யார்றா கண்டுபிடிச்சது? கலைஞர் தான்டா கண்டுபிடிச்சாரு." அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து உருட்டிட்டு, மக்கள் மனசுல "அட கீழ்த்தரமானவனே! நீ என்னாலும் நெனச்சுக்கோங்க பரவால்ல" அப்படின்னு சொல்றான். மக்களை இவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்கடா. நீங்க கண்டிப்பா உங்க ஆட்சியில வந்து சர்க்கிள் ஏற்படும்டா. இப்படிலாம் நீ பேசலாமா? நீ திருட்டு திமுகவுக்கும், திருட்டு அதிமுகவுக்கும் நெறைய பேர் முட்டு குடுக்குறாய்ங்கல்ல. விஜய் வந்து வரவே இல்ல. அதுக்குள்ளயும் விஜய் வந்து இப்படி பண்ணிருவாரு. இவரும் வந்து டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு மாற்றுன்னு சொல்றாரு. ஆனா அதே மாரி தான் பண்றாரு அப்படின்ற மாரி கதறிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விஜய்க்கு ஏன் நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டா செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எதுக்குடா? விஜய் ரசிகர்கள் சும்மா தான் இருக்காய்ங்க. அவங்க எதுவும் பண்ணல. சும்மா அவருடைய தலைவரை வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி நாங்க வந்து ஃபுல்லா ஜெயிப்போம், சிஎம் ஆக போறோம் அப்படிங்கிறது அது அடிப்படை தொண்டனுடைய ஒரு விஷ் தான். ஏன் சீமான் வந்து உருட்டலையா? நாங்க வந்து 234 ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாரி. அவங்க ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. அவங்க இத்தன வருஷம் உருட்டிட்டு இருக்கலையா? அந்த மாரி தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அத பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதற்கு இவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னும் வந்து ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இவிஎம்லயே மிஷின்லயே குளறுபடி பண்றாய்ங்களாம். பிஜேபியோட கூட்டணி போட்டு, அதாவது பாஜகவுடைய பி டீமா நம்ம விஜய். அவர் வந்து இவிஎம்ல வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு நெறையா வாக்கு வந்து சேகரித்து முந்த போறாரு. மோடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்லயும் வந்து விஜய் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இந்த ஜீவா கொத்தடிமை பேசிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒரு கம்ப்ளைண்ட். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு திமுககாரன் ஓட்டு வந்து பண்றான். மாத்தி விடுறான் அப்படின்ற மாரி நம்ம கூட டிஸ்கஷன்ல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் போன வீடியோல. ஓகேவா? இப்போ இதில என்ன ஒரு காமெடின்னா, இவ்வளோ தூரம் இவைங்க பண்றதுக்கு ஒண்ணும் பேச மாட்டாய்ங்க. குழந்தைகள ரேப் பண்ணுவாய்ங்க அவைங்க ஆட்சியில ஒண்ணும் பேச மாட்டாய்ங்க. அதாவது பிரேமலதா சொன்னாங்க தெரியுமா? போற போக்குல விஜயகாந்தோடைய ஆன்மா ஒரு நிமிஷம் இறங்கிட்டு போயிடுச்சு. நம்ம பிரேமலதா மேல. 2டே 2 தாங்க பிரச்சனை. பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதை பொருள் இவ்வளோதானே அப்படின்றான். அவ்வளோதானேவா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சேம்மா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் கூட இந்த மாரி அண்டா செந்திலா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும், இந்த மாரி எவனுமே பேச மாட்டாய்ங்க. இவங்க ஏன்டா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, தாவேக்கால மினிஸ்டர் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சும்மா வந்து போட்டு விட்டாங்க. உடனே இந்த சாட்டை துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அந்த மூதையை வந்து விஜய்க்கு எங்க வந்து அரிச்சிருந்தா சொரிஞ்சிருது எங்க இடம், எங்க அரிப்பு எடுக்குதுங்கிறத இங்க இருந்தே அவன் பார்த்துருவான். அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட். அவங்க அண்ணன் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்படிச்சது ஒருத்தன் தான். இவன் ஒழுங்கா பேசாம இருந்திருந்தா, சீமானுக்கு இந்த வட்டம் வாக்குகள் வந்து நல்லா இருந்திருக்கும். இப்ப சீமானுடைய வாக்கையும் வந்து முடிச்சு விட்டாய்ங்க.
இந்த வட்டம் கட்சி இருக்குமான்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி மே 4க்கு அப்புறம் பார்க்க தானே போகிறோம். நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ இவங்களுடைய உருட்டுங்கிறது திரள் நிதி குரூப். அதாவது காசு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது ஒரு ரகம், காசு மக்கள்கிட்ட வாங்கிட்டு இவங்க இன்ப சுற்றுலா போகிறது. அதாவது உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து ஊருக்கு போயிட்டார், ஃபாரினுக்கு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டார். இந்த திரள் நிதி வாங்கிட்டு இருக்க குரூப் இருக்குது பாருங்கள், அந்த சாட்டை தரமுறை எங்கேயோ ஃபாரின் போயிருக்கான். எப்படிரா அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அதெல்லாம் ஒன்று விஜயை திட்டி சம்பாதிச்சிருக்க, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டிஎம்கே கிட்டே வாங்கி காசு வாங்கி சம்பாதிச்சிருக்கு. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி டப்பா டப்பான்னு குளிக்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டாக டிஎம்கேக்கு எதிராக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவனை தான் அடிப்பாங்க, டிஎம்கே விட்டுருவாங்க. இப்போ ரஜினிகாந்த் வராருன்னொன்னே ரஜினிகாந்தை போட்டு அடிச்சுட்டு நடந்தாங்க. கமலஹாசன் வந்தப்போ கமலஹாசனை போட்டு அடித்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வரப்போ விஜய் அடிக்கிறாங்க. இதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா வந்து உருட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அவங்க வேற ஜேம்ஸ் வசந்தனுடைய கண்ணாடி, கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கான், சாட்டை போட்டிருக்கான். அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி விஜயோடைய ஆள் தான் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு இவன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே ஒரே குரூப். அதாவது சாட்டை அண்ட் நாம் தமிழருடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் மோர் டேஞ்சர் தான் திமுக அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாம் வந்து பற்றி நம்பவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் ஒழிக்கணும். ஏடா திமுக அதிமுகவுடைய கொள்ளடிக்கிறது எல்லாம் தெரியும், அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க துப்பு கிடையாது. இன்னொன்று தாவேக்காவுடைய அவர் காரைக்குடியில் போட்டிடுற பையனை அங்கே போய் அவ்வளோ தூரம் விமர்சித்தாங்க, போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க சீமானும் சாட்டை துறை. பன்னாட பசங்க சும்மா வாய்க்கிறத நீ பேசிட்டு போயிருவீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை செயலில் காட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க மேலே ஒரு இது. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, உலக மகா உருட்டு ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மியூசிக் போட சொன்னால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தடிமையாக இருக்கான். அதாவது ஸ்டாலினுடைய உதயநிதியுடைய காலை அவ்வளோ தூரம் நக்க முடியாது. அதாவது குடும்ப வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவன் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. டே அது நீ இருப்படா கொத்தடிமை, நாங்கள் ஏன்டா இருக்கணும், மன்னராட்சி நாங்கள் ஏன்டா வந்து வரவேற்கணும், இங்கே எல்லாரும் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொண்ணு அழகாக கேட்குது கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. உடனே விஜய் இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க, எதனால தான் இவன் எடுத்துடுறான், விஜய் எடுத்துடுறான் அப்படின்ற மாதிரி. கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கான், அதுக்காக வந்து விஜய் தான் காரணம்ட்டாங்க. அதை கடைசியாக விசாரித்து பார்த்தா அதில் வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்க பக்கத்தில் ஒரு வீட்டில் போக முடியாமல் கார் நிப்பாட்டி வச்சுருக்கான். யார்? ஜேம்ஸ் வசந்தன். அந்த காரை எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுக்கலை. இந்த மூதையை வந்து கரெக்டாக அங்கே போய் நிப்பாட்டி வச்சுருக்கு. போட்டு உடனே கண்ணாடியை போட்டு உடச்சிட்டாங்க. உடச்ச உடனே இந்த மூதையை வந்து விஜய் அவர்கள் தான் காரணம், தற்குறி கும்பல் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த தற்குறி சொல்லியிருக்கு. இப்போ கை காலமாக மாட்டிக்கிச்சு. ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி இதற்கும் விஜய் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, விஜயோட எதுவும் நீ பக்கத்து வீட்டில் அந்த பொம்பளைகிட்ட ஒழுங்கு அனுசரித்து போடா, ஏன் டுபாக்கூர் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் அந்த மண்டையிலே ஒரு குட்டி உட்கார வச்சிட்டாங்க. அந்த மூதையால் பேச முடியல. அவர் இன்னமும் தாவேக்காவோட இளைஞர்கள்லாம் வந்து கூட்டு வச்சு இவர் திருத்துறாராம். திருட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிற மூதேவி நீ எல்லாம் வந்து விஜய் பற்றி பேசுறதுக்கடா அந்த தைரியம் இருக்குது, உட்காந்துக்கிட்டு என்ன வாய்க்கிலேயே பேசுகிறான் பார்த்தீங்களா? அவ்வளோ காசு வாங்கிறீங்களாடா கொத்தடிமை நாயங்களா, நீங்கள்லாம் ஒரு மனுஷன் பெறுவீங்களா? உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வந்து திருட்டுக்கு கழகத்துக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுதுலாம். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறதை சொல்லிக்கலாம். விஜய் வந்து ஆஸ்திரேலியா போய் ஆகுன்னாங்க. விஜய் கரெக்டாக அவர் வந்து அவருடைய அடுத்த கட்சி என்ன பண்ணலாம் அந்த ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க தான் சுற்றுலா போயிருக்காங்க. அதுலேயும் நம்ம துர்கா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் மு க ஸ்டாலின் அவர்கள் 10,000 தான் இருக்குது கை இருப்பது காசு. அதில் 6,000 ரூபா படகுக்கே போயிடுச்சு. அந்த போட்டில் போகிறாங்க, அதுக்கு இன்னும் 4,000 தான் இருக்குது. பாவம் யாராவது கொடுத்தா கொஞ்சம் கொடுத்து விடுங்க, ஸ்டாலினுக்கு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து ஆதவர்ஜுனா ஓப்பனாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா போயிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன், நாங்கள் ராக்கெட்டில் போவாங்கடா அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு விட்டு விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். உளவுத்துறை அப்படி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவேக்கா 65 இடங்களில் வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மார்ஜின். அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு தான் இவங்க கதறிட்டு இருக்காங்க, இந்த திருட்டு திமுக கும்பல். விஜய் அவர்களுக்கு அது வந்தாலும் சரி வரலான்னு தெரியும், ஜெயிச்சா கெத்தா போவோம், தோத்தாங்களா இந்த திருட்டு திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒருத்தன் நின்னாண்டா, நின்று கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நின்று போராடினான் அப்படின்ற அந்த ஒரு வரலாறு பேசட்டும் தளபதிக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம சமஸ்தை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும்